அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 14 டிசம்பர் 2008க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். பாகிஸ்தான் வான் எல்லைக்குள் இந்திய விமானப்படை விமானங்கள் ரெண்டு முறை அத்துமீறி நுழைந்ததாகவும் பாகிஸ்தான் குற்றம் சாட்டியுள்ளது. ஆனால் இதை இந்திய விமானப்படை மறுத்துள்ளதாக காஷ்மீரிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. திடீர் பயணமாக இந்தியா வந்துள்ள பிரிட்டன் பிரதமர் கார்டன் பிரவுன் அவர்கள் இன்று காலை இந்திய பிரதமர் திரு மன்மோகன் சிங் அவர்களை சந்தித்தார். மும்பை பயங்கரவாத தாக்குதல் நடத்திய தாக்குதலில் பின்னணியில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பு உள்ளது என்றும் இந்த தாக்குதலுக்கு பாகிஸ்தான் பதில் சொல்லியே தீர வேண்டும் என்றும் பிரிட்டன் பிரதமர் கார்டன் பிரவுன் தெரிவித்துள்ளதாக டெல்லியில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. டெல்லியில் உள்ள சுற்றுச்சூழல் அமைச்சகத்தின் வெளியிட்டுள்ள ஒரு புள்ளி விவரத்தில் இந்தியாவில் உள்ள 16.96 லட்சம் ஹெக்டேர் காடுகள் சட்டவிரோதமாக பயன்படுத்தப்பட்டு வருவதாகவும் இந்த தகவலை டெல்லியிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. மத்திய அமைச்சர் திரு டி.ஆர். பாலு அவர்கள் கிருஷ்ணகிரி தொரப்பூர் 4 வழிச்சாலையை நேற்று தொடங்கி வைத்ததாகவும் தருமபுரியிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஞாயிற்றுக்கிழமை தேமுதிக சார்பில் நடைபெற்ற வேலைவாய்ப்பு முகாமை தொடங்கி வைத்து பேசிய திரு விஜயகாந்த் அவர்கள் ஸ்பெக்ட்ரம் ஊழலை மறைக்கவே கருணாநிதி மாறன் குடும்பத்தினர் மீண்டும் ஒன்று சேர்ந்துள்ளனர் என தேமுதிக தலைவர் விஜயகாந்த் அவர்கள் குற்றச்சாட்டியுள்ளார். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தொகுதி இடைத்தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் நாளை தொடங்குவதாக மாவட்ட ஆட்சித்தலைவர் சீதாராமன் தெரிவித்துள்ளதாக மதுரையில் இருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. உலக அளவில் ஏற்பட்டுள்ள நிதி நெருக்கடி உள்பட பல்வேறு காரணங்களால் இந்தியாவில் குறிப்பாக தமிழ்நாட்டில் ரியல் எஸ்டேட் தொழில் பாதிக்கப்பட்டிருப்பதாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. இதுகுறித்து இந்திய கட்டுமான சங்கத்தின் தென் பிராந்திய தலைவர் M.K. சுந்தரம் கூறும்போது கடந்த 6 மாத காலமாக தேக்க நிலை இருப்பதாகவும் உலக அளவில் ரீதியில் ஏற்பட்டுள்ள பொருளாதார சிக்கல் தொடர்பாக மக்களிடம் பாதிப்பு மற்றும் அச்சம் ஏற்பட்டிருப்பதால் இந்த தொழில் மந்தநிலை ஏற்பட்டிருப்பதாக கூறியிருக்கிறார். தென்னாப்பிரிக்காவில் ஜோன்ஸ்பர்க் நகரில் நடத்தப்பட்ட உலக அழகி பட்டத்தில் ரஷ்ய மாணவி மிஸ் வேர்ல்டு பட்டம் பெற்றார். மிஸ் ரஷ்யா சோனியா சுகினோவா 2008ஆம் ஆண்டுக்கான மிஸ் வேர்ல்டு பட்டத்தை வென்றுள்ளார். மயிரிழையில் இந்திய அழகி பார்வதி உமக்குட்டன் பட்டத்தை நழுவிட்டு 2வது இடத்தை பெற்றிருக்கிறதாக தென்னாப்பிரிக்காவில் வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. தமிழகத்தில் நடந்த பல்வேறு சாலை விபத்துகளில் 12க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்ததாக செய்திகள் வந்து கொண்டிருக்கின்றன. ஈஜிப்ட் நாட்டில் பேருந்து ஒன்று பள்ளத்துக்குள் கவிழ்ந்து விழுந்ததில் 45 பேர் இறந்ததாக ஈஜிப்டிலிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. சீனா, ஜப்பான், தென்கொரியா 3ம் சேர்ந்து உலக மற்றும் பிராந்திய பொருளாதார தொடர்பாக நடத்திய மேல்நிலை மாநாடு முடிந்துள்ளதாகவும் 2ஆம் உலகப் போருக்கு பிறகு இந்த 3 நாடுகளுக்கு இடையே நடந்த முதல் உச்சி மாநாடு இது. தற்போது உலகம் எதிர்கொள்ளும் பொருளாதார நெருக்கடி நிலையை பொறுத்தமட்டில் தாங்கள் சேர்ந்து செயல்படுவோம் என அந்த 3 நாடுகளும் தெரிவித்ததாக தகவல்கள் வந்து கொண்டிருக்கின்றன. இந்தியா இங்கிலாந்துக்கு இடையேயான சென்னை கிரிக்கெட் டெஸ்ட் போட்டியில் 4ஆம் நாள் ஆட்ட நேர இறுதியில் இந்தியா 2வது இன்னிங்ஸில் 1 விக்கெட் இழப்பிற்கு 131 ரன்கள் எடுத்துள்ளது. முன்னதாக இங்கிலாந்து 2வது இன்னிங்ஸில் 9 விக்கெட் இழப்பிற்கு 311 ரன் எடுத்தது. இதன் மூலம் இந்தியாவின் வெற்றி இலக்கு 387 நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. வானிலை அறிக்கை 14 டிசம்பர் 2008 பிற்பகல் 1:30 மணி அளவில் சேட்டலைட்டில் எடுக்கப்பட்ட புகைப்படத்தை தற்போது பார்க்கிறீர்கள். தமிழகத்தில் மேகமூட்டம் எதுவும் தெரியவில்லை. வங்கக்கடலிலும் இந்தோனேஷியா அந்தமான் நிக்கோபார் தீவுகளிடத்தில்தான் மேகங்கள் தெரிகின்றது. மற்றபடி மழை பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவே என்று இந்த படத்தில் தெரிகிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது.
மீண்டும் நியூஸ் செக்மெண்ட் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.